ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது தாவீதின் குமாரனே என்ற தலைப்புல பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசு பாருங்க, எரிகோல இருந்து எங்க இருந்து பாருங்க, எரிகோல இருந்து புறப்பட்டு போகும்போது திரளான ஜனங்கள் ஏசப்பா பின்னாடி போறாங்க. பயங்கர கூட்டம். அப்போ எங்க போனாலுமே திரளான கூட்டம் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஏசப்பா எங்க போனாலுமே ஒரு கூட்டம் கூடிடும். ஏன்னா அங்க நன்மை நிறைய நடக்கிறதுனால கேள்விப்படுவாங்க. அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு பாஸ்டர் இந்த வழியா வராங்க, அதனால நீங்க கூட ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா யாராவது சும்மா விடுவோமா? நம்ம டாக்டரா காசை கொடுத்து ஓடுறதுக்கே நம்ம ஓடுவோம் இல்லைங்களா? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டாக்டர் கிட்ட எங்கன்னா போய் உட்காந்துருங்க மணிக்கணக்கில் அப்படின்னாவே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா 2 ஹவர் 3 ஹவர் போய் உட்காந்துருக்கிற ஜனங்க நம்ம. ஆனா இங்க ஃப்ரீயா இலவசமா பாருங்க ஒரு ஹீலிங் கிடைக்குது அப்படின்னா யாராவது விட்டுருவோமா? இந்த இடத்துல 2 குருடர்கள் பாருங்க வழியருகே உட்கார்ந்துருக்காங்க. எரிகோல இருந்து ஏசப்பா போயிட்டே இருக்காங்க. பின்னாடி நிறைய கூட்டம் பாருங்க அங்க அசம்பல் ஆகி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த 2 குருடர்கள் பாருங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாத தவிர ஆனா வாய் இருக்குல்ல, கூப்பிட தானே செய்வாங்க. தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே அப்படின்னு பாருங்க. ஒரு குருடங்களுக்கு இருக்கிற தெளிவு இன்னைக்கு கண்ணு இருக்கிற நமக்கு இருக்கான்னு தெரியலங்க. ஏன்னா ஒரு குருடர்கள் என்ன கூப்பிடுறாங்க பாருங்க, அவர் தாவீதின் குமாரன் அப்படின்னு அவரை பத்தி நல்லா கேள்விப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஏசப்பா என்ன செஞ்சாரு, என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில பண்ணியிருக்காருன்ட்டு சொல்லிட்டு பாருங்க, நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிற பாருங்க, எனக்கே கூட சில நேரத்துல மறந்து போயிடுறேன். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நிச்சயமா பாருங்க அவிவிசுவாசம் நம்ம வாழ்க்கையில வரவே வராது. ஆனா அப்படிலாம் நம்ம நினைக்கிறதே கிடையாது. பிரச்சனைன்னு வரும்பொழுது பாருங்க அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் மறந்துட்டு பிரச்சனை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா இங்க தாவீதின் குமாரனே, தாவீதுடைய வம்சத்தார்ல தான் இந்த குமாரன் வந்தார் அப்படின்னு சொல்லி முன்னாடி பாருங்க பழைய ஏற்பாட்டுல வந்துச்சு. ஆனா இந்த குருடன் பாருங்க பைபிள படிச்சவங்க கிடையாது. ஆனா கேள்விப்பட்டிருக்காங்க. என்னன்னா ஏசப்பா தாவீதினுடைய குமாரன். அவர் எவ்வளவு அழகா அழைக்கிறாங்க பாருங்க, தாவீதின் குமாரனே குமாரனே அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது பாருங்க பின்னாடி இருக்க ஜனங்கள்லாம் அதட்டுறாங்க, நீங்க பேசாம இருங்க, சும்மா இருங்க, அமைதியா இருங்க, அப்படி ஓரம் போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. பாருங்க அங்க தாவீதின் குமாரனே என்று உரத்த சத்தமா அதிகமா சத்தம் போட்டு கூப்பிட்டாங்களாம். யார் சொல்றதையும் கேட்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பாருங்க கண்ணு தெரியாது, எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை. கண்ணு தெரியிற நம்மளாலேயே பாருங்க யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா கண்ணு தெரியாம எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களோ, அதனால ஒரே விடாப்புடியா எப்படியாவது ஏசப்பா நமக்கு சுகம் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி மத்தவங்க யார் நம்மள என்ன சொன்னாலும் சரிதான், எனக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள பாருங்க எந்த அளவுக்கு பயங்கரமா இருந்திருக்கு. அப்போ இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு சொந்தக்காரங்கெல்லாம் பாருங்க, நானும் கூட அப்படி இருந்திருக்கேன். எப்படின்னா ஏசப்பாவை டைரக்டா போய் கூப்பிட மாட்டேன். ஏன்னா டைரக்டா ஏசப்பாவை சர்ச்சில் ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டா யாராவது பக்கத்துல இருக்கவங்க பார்த்துட்டு போய் வீட்டுல சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பாருங்க ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா என்னுடைய கலாச்சாரம் வேற, என்னுடைய இது வேறன்னு சொல்லிட்டு நான் அப்படி ஒரு எண்ணத்துல இருந்தேன். அப்படிதான் பாருங்க. ஆனா இவன் வெக்கத்தை விட்டு கூப்பிடுறாங்க பாருங்க. என்ன என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னை யார் கண்ட்ரோல் பண்ணாலும் நான் அதுக்கு அடங்க மாட்டேன், எனக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிடும் போதுதான் பாருங்க இயேசு அந்த இடத்துல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டு மனதுருகி அவங்க கண்களை திறக்கிறாரு. பின்னாடி பாருங்க திரளான கூட்டம் வந்துச்சு. அதெல்லாம் விட பாருங்க சுகம் கிடைத்த இந்த 2 குருடர்களும் பாருங்க அவங்க பின்னாடி மறுபடியும் அந்த இடத்துல சுகத்தை பெற்றுட்டு அங்கேயே கூட எனக்கு சுகம் கிடைச்சிருச்சுன்னு விட்டுட்டு இல்லாம பாருங்க இயேசுவை பின்தொடர்ந்து போயிருக்காங்க. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க யாரையாவது அதாவது உங்களை கண்ட்ரோல் பண்றாங்க, என்னால ஏசப்பா கிட்ட போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா நான் போக முடியல, என்னை பக்கத்து வீட்டுக்காரங்க பார்ப்பாங்க, என் சொந்தக்காரங்க பார்த்துருவாங்க, என்னால ஏசப்பான்னு வாயை திறந்து கூப்பிட முடியல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சா, இங்க பாருங்க யாரையும் நீங்க பொருட்படுத்தாம, யாரும் அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்காம, இயேசுவை நீங்க என்னைக்கு உங்க வாயினால அறிக்கை பண்றீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, தேவனோட ஆசீர்வாதமும் பாருங்க நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, பாவ மன்னிப்பு கிடைச்ச உடனேதாங்க நமக்கு ஆசீர்வாதமும். ஆசீர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதம் நமக்கு என்னெல்லாம் கடவுள் வச்சிருக்காரோ அதையெல்லாம் பெற்று அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா சொத்துக்கு சொந்தக்கார ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டா தானங்க அவரோட சொத்து நமக்கு வரும். அவர் அதனால தானே என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க, நான் உங்களுக்காக தரித்திரரானேன்,
ஏன்னா நம்ம ஐஸ்வர்யத்தை பெறணும் தான் பாருங்க அவர் தரித்திரராக தொங்கியிருக்காரு. அப்ப நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தானங்க அவரோட ஆசீர்வாதம், அவருடைய பிள்ளையாக மாறி அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இன்னைக்கு தாவீதின் குமாரனே என்று யாரெல்லாம் அழைக்க போகிறோம்? இயேசுவே என்று அழைக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு இருக்கு. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிற சுவாமி, இந்த நாட்கள்ல தகப்பனே, தாவீதின் குமாரனே என்ற தலைப்புல பார்த்தோம். தாவீதின் குமாரன் எங்களுக்கு இந்த வம்சத்துல பிறப்பார், எங்களுக்காக ரட்சிப்பதற்காக, எங்களை மீட்டெடுப்பதற்காக, எங்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்த தேவன் என்று நாங்கள் பார்த்தோம்ப்பா. அப்படிப்பட்ட தேவனை எங்களை ஆண்டவரே அன்பு கூர்ந்ததுனால தன்னுடைய உயிரே கொடுக்குறவங்க இந்த உலகத்துல ஒருத்தரை கூட நான் பார்க்கல ஏசப்பா. எல்லாரும் குடுக்குறேன்னு சொன்னவங்க எடுக்காம போனதே மேலுன்னு சொல்லி நாங்க நினைக்கிற அளவுக்கு தான் வாழ்ந்துட்டு போனாங்க. ஆனா நீங்க தன்னுடைய ஜீவன் நாங்க பிறக்கிறதுக்கு முன்பதாகவே தன்னுடைய ஜீவனையே பாவத்திலிருந்து மீட்டு கொள்ளணும்னு சொல்லி நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தது மட்டும் இல்ல, எங்களுடைய சந்ததிக்கும் நீங்க சேர்த்து சிலுவையை சுமந்துருக்கீங்கப்பா. அந்த சுமந்த சிலுவையை ஆண்டவரே நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளணும்ப்பா. சிலுவை பாடுனா சும்மா இல்ல, அந்த சிலுவை பாட நாங்க நினைச்சு ஏசப்பா என்னுடைய சொந்த ரட்சகரா நான் ஏத்துக்கிறேன், என்னை மீட்டெடுக்க வந்த தெய்வம் நீங்கன்னு சொல்லி நாங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களை ஆசீர்வதித்து பிள்ளையாக மாற்றி உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் என்று நாங்கள் பார்த்தோம். அப்பா நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.